जैसे ही मैं साहुल खोल कैंप पहुंची, मैंने अगले दिन की अपनी महत्वपूर्ण चढ़ाई की तैयारी शुरू कर दी। मैंने खाना, कुकिंग गैस तथा कुछ ऑक्सीजन सिलेंडर इकट्ठे किए। ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். राहुल खोल कैंप போய் ரீச் ஆகிறாங்க बचेंद्री पाल. मैंने अगले दिन की अपनी महत्वपूर्ण चढ़ाई की तैयारी शुरू कर दी. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க எப்படி அவங்க கிளைம் பண்ணணும் அப்படின்ற அந்த இம்பார்ட்டண்ட் கிளைம்புக்கான தயாரி ஷுரு கருதி. ஸோ அதுக்காக அவங்க ரெடி ஆகிறாங்க. அவங்க என்னென்ன எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். मैंने खाना, कुकिंग गैस तथा कुछ ऑक्सीजन सिलेंडर इकट्ठे किए. அவங்க என்னென்ன எடுத்துக்கிறாங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் குக்கிங் கேஸ், கொஞ்சம் ஆக்சிஜன் சிலிண்டரும் வந்து எடுத்து கேதர் பண்ணி வச்சுக்கிறாங்க. जब दोपहर 1:30 बजे बिस्सा आया, उसने मुझे चाय के लिए पानी गर्म करते देखा. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் 1:30 बजे அப்படின்னா 1:30 மணி ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து பிஸ்ஸா அப்படின்றவர் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்க சாயக்காக தண்ணி சூடு பண்ணுறாங்க. அதை வந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கீ, ஜெய் அவர் மீனு அபி பகுத் பீச்சே தே. ஸோ இப்போ அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, கீ அப்படின்றது ஒரு பர்சன், ஜெய் அவர் மீனு, இவங்க 3 பேரும் ரொம்ப பின்னாடி வந்துட்டுருக்காங்க. மை சிந்தித் தி क्योंकि मुझे अगले दिन उनके साथ ही चढ़ाई करनी थी. ஸோ அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பின்னாடி வந்துட்டுருக்காங்க அவங்க 3 பேரும். அக்லே தின் அடுத்த நாள் வந்து நம்மளுடைய ஆத்தர் இவங்க 3 பேர் கூட தான் கிளைம் பண்ணணும். அவங்க ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு லேட் ஆகுமோ அப்படின்ற ஒரு சிந்தித் அப்படின்ற ஒரு கவலை வருது. வே धीरे धीरे आ रहे थे. ஸோ அவங்க 3 பேரும் ரொம்ப ஸ்லோவாக வராங்க. क्योंकि वे भारी बोझ लेकर और बिना ऑक्सीजन के चल रहे थे. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேருமே பாரி போஜ், ரொம்ப வந்து ஒரு வெயிட்டான ஒரு பேர்டன், வெயிட்டை வந்து தூக்கிட்டு வராங்க, கேரி பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி பினா ஆக்சிஜன், அவங்கக்கிட்ட ஆக்சிஜனும் இல்லை. அப்படி நடந்து வர்றதுனால அவங்க ரொம்ப ஸ்லோவாக வராங்க. दोपहर बाद मैंने अपने दल के दूसरे सदस्यों की मदद करने और अपने एक थर्मस को जूस से और दूसरे को गर्म चाय से भरने के लिए नीचे जाने का निश्चय किया. ஸோ दोपहर बाद அதாவது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, मैंने अपने दल के दूसरे सदस्य மீன்ஸ் மெம்பர்ஸ், ஸோ என்னுடைய டீமில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி, ஏன்னா இவங்க முன்னாடியே நடந்து வந்துட்டாங்க, மற்ற மெம்பர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட अपने एक थर्मस को जूस, थर्मஸ்னால் அந்த ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் ஜூஸும் இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்து கரம் சாயா, அதை எடுத்துக்கிட்டு அதை ஃபில் பண்ணிக்கிட்டு நீச்சே ஜானேக்கா நிச்சயிக்க, ஸோ கீழே போகலாம், ஸோ அவங்கள போய் திரும்பவும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. மைனே பர்ஃபீலி ஹவா மே ஹி தம்பூசே பாஹர் கதம் ரக்கா. ஸோ ஹவா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று வந்து ரொம்பவும் ஒரு சில், ரொம்ப ஒரு கூலான ஒரு காற்றாக வருது. ஸோ அந்த காற்றுலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, தம்பூசே அவங்களுடைய டென்ட்லேருந்து வெளியில் कथम रखा मीन्स काल वेली अड़ी एड़ते வைக்கிறாங்க. जैसे ही मैं कैंप क्षेत्र से बाहर आ रही थी, मेरे मुलाकात मीनू से हुई. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் நடந்து வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேம்ப் க்ஷேத்திர மீன்ஸ் ஏரியா, ஸோ அதில் இருந்து அவங்க வெளியில் வரும்போது அவங்களுடைய முலாக்காத் மீன்ஸ் மீட்டிங். ஸோ அவங்க யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனு அப்படின்றவங்கள மீட் பண்ணுறாங்க. கீ और ஜெய் அபி குச் பீச்சே தே. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னாங்களே இந்த 3 பேர், அதில் மீனுவை பார்த்துட்டாங்க, கீயும் ஜெயும் ரொம்ப பின்னாடி வந்துட்டுருக்காங்க. முझे ஜெய் ஜெனேவா ஸ்பர் की चोटी के டீக்கு நீச்சே மிலா. ஸோ ஜெய் அப்படின்றவர் எங்கே பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு மீனோ மீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெய்யை எங்கே பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஜெனேவா ஸ்பர் சோட்டி மீன்ஸ் பீக், அது ஒரு சின்ன குன்று மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு கீழே கரெக்டாக அதுக்கு கீழே வந்து அவங்கள மீட் பண்ணுறாங்க, ஜெய்யை மீட் பண்ணுறாங்க. उसने कृतज्ञतापूर्वक चाय वगैरह पी, लेकिन मुझे और आगे जाने से रोकने की कोशिश की. ஸோ ஜெய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கிருத்தஞதாபூர்வக் அப்படின்னா கிரேட்ஃபுல்லி, ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இவங்க கொடுக்குற சாயவும் வெகேரா மற்ற பொருள்களையும் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இவங்க திரும்பவும் கீழே போகிறாங்க இல்லையா, அதில் வந்து ஆகே ஜானேசே ரோக்னேக்கி கோஷிஷ்கி, ஸோ இது திரும்பவும் நீங்கள் போகாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை தடுக்கிறதுக்கான முயற்சியை ஜெய் பண்ணுறாரு. மகர் முझे की सेम भी मिलना था. ஆனால் எனக்கு கீன்ற ஒரு பர்சன் இருக்கா இல்லையா, அவரையும் நான் மீட் பண்ணணும். தோடாசா அவர் ஆகே நீச்சே உத்தரனே பர் மைனே கீ கோ தேக்கா. அவங்க எவ்வளோ தான் ஸ்டாப் பண்ணியும் ஆத்தர் வந்து கேட்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு தோடாசா அவர் ஆகே நீச்சே, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் கீழே வந்து யாரை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, கீயவும் அவங்க பார்க்குறாங்க. வஹ முझे देखकर ஹக்கா பக்கா ரஹ கயா. ஸோ கீ இவங்களை பார்த்த உடனே ரொம்ப வந்து ஹக்கா பக்கா மீன்ஸ் சவுக்கனா, ரொம்ப ட்ரெம்பிள் ஆகிட்டார், ஷாக்கிங் ஆகிட்டார். அதாவது எல்லாரும் மேலே போகணும், நீங்கள் எங்களை மீட் பண்ணுறதுக்காக கீழே வரீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகிறாரு. तुमने इतनी बड़ी जोखिम क्यों ली बिचेंद्री. जोखिम मीन्स रिस्क. ஸோ அவர் என்ன கேட்குறான்னு பார்த்தாங்க, நீ இவ்வளோ பெரிய ரிஸ்க் ஏன் எடுக்கிற பிச்சேந்திரி அப்படின்ற மாதிரி கீ கேட்குறாரு. मैंने उसे दृढ़तापूर्वक
कहा, मैं भी औरों की तरह एक पर्वतारोही हूँ, इसीलिए इस दल में आई हूँ। शारीरिक रूप से मैं ठीक हूँ, इसलिए मुझे अपने दल के सदस्यों की मदद क्यों नहीं करनी चाहिए। कि हंसा और उसने पेय पदार्थों से प्यास बुझाई, लेकिन उसने मुझे अपना किट ले जाने नहीं दिया. கீ வந்து இவங்களை கேட்குறாரு இல்லையா, நீங்கள் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஆத்தர் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். திருடா பூர்வக் அப்படின்னு ரொம்ப ஃபேமாக, ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பதில் சொல்கிறாங்க. என்னென்னு பாருங்கள். மே பி அவரோं की तरह, அவரோ மீன்ஸ் அதர்ஸ், நானும் மற்றவங்கள மாதிரி ஒரு பர்வதாரோஹி ஹூ, நானும் வந்து ஒரு கிளைம்பர் தான், மவுண்டெயின் கிளைம்பனியர். அதனால தான் நான் இந்த குரூப்பில் வந்து சேர்ந்துருக்கேன். शारीरिक रूप से मैं ठीक हूँ, ஸோ ஃபிசிக்கலாக நான் வந்து ரொம்ப ஆல்ரைட்டாக தான் இருக்கேன். इसलिए मुझे अपना दल के सदस्यों, ஸோ அதனால் என்னுடைய டீமில் இருக்கிற என்னோட மெம்பர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நான் ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க இப்படி கேட்ட உடனே கீ ஹசா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு உஸ்னே பேய் பதார்த்தம் மீன்ஸ் அந்த ட்ரிங்கபிள் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களே அதை வாங்கிட்டு அவருடைய பியாஸ் புஜாய், அவரோட தாகத்தை வந்து தணிச்சுக்கிறாரு. லேக்கின் உஸ்னே முझे अपना கிட் லே ஜானே நஹி தியா, ஸோ அதுக்கப்புறம் நான் அவரோட கிட்ட கேட்கும்போது அவர் வந்து என்கிட்ட கொடுக்கல, அந்த பேர்டனை அவரே தான் தூக்கிட்டு வந்தார். थोड़ी देर बाद साहुल कोल कैंप से लहाटू और बिस्सा हमें मिलने नीचे उतर आए. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாகுல் கோல் கேம்ப்லேருந்து லஹாட்டு அப்படின்றவரும் பிஸ்ஸா அப்படின்றவரும் இவங்களை மீட் பண்ணுறதுக்காக கீழே இறங்கி வராங்க. और हम सब साहुल कोल पर जैसे भी सुरक्षा और आराम की जगह उपलब्ध थी उस पर लौट आए. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து சாகுல் கோல் கேம்பில் எவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ரொடெக்டட் அது மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற இடம் அவைலபிளாக இருக்கோ உப்லப்தி, அந்த இடத்துக்கு திரும்ப போய் அவங்க எல்லாருமே அங்கே ஆராமாக இருக்கிறாங்க. ஆராம் से साहुल कोल पृथ्वी पर बहुत अधिक कठोर जगह के नाम से प्रस्थित है. ஸோ சாகுல் கோல் அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து பூமியிலேயே ரொம்ப அதிக் கட்டோர், அதாவது ரொம்ப ஒரு துர்கம் சொல்லுவாங்க, ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப ஹார்டான இடத்துக்கு ஃபேமஸாக அந்த இடம் தான் ராகுல் கோல் அப்படின்ற இடம் தான். அக்லே தின் மை சுபஹ்க்கு 4 बजे उठ गई. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இவங்க மார்னிங் 4 o'clock எழுந்துடுறாங்க. பர்ஃப் பிக்லாயா और சாய் பனாயி. ஸோ பிக்லாயா மீன்ஸ் மெல்ட்டிங், இவங்க ஹீட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் மெல்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. बर्फ़ पिघलाया और चाय बनाई. कुछ बिस्कुट और आधी चॉकलेट का हल्का नाश्ता करने के बाद मैं लगभग 5:30 बजे अपने तंबू से निकल पड़ी. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பிஸ்கெட், அதுக்கப்புறம் ஆதி சாக்லேட், ஆதி மீன்ஸ் ஒரு ஹாஃப் சாக்லேட், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது என்னென்னா ஹல்கா நாஷ்டா, ரொம்ப லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டு லக்பக் 5:30 बजे, ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5:30. ஸோ அந்த டைமுக்கு அவங்க தம்பூசே நிக்கல் படி, அவங்களுடைய டென்ட்லேருந்து அவங்க வெளியில் வராங்க. அங் தோர்ஜி பாகர் கடாத்தா. ஸோ இவங்க வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அங் தோர்ஜி அங்கே நிற்கிறாரு. அவர் कोई आसपास नहीं था. ஸோ அங் தோர்ஜி தவிர வேறு யாரும் அங்கே இல்லை. அங் தோர்ஜி பினா ஆக்சிஜன் கே ஹி சடாயி கர்னே வாலா தா. ஸோ அங் தோர்ஜி அப்படின்றவர் ஆக்சிஜன் இல்லாமையே கிளைம் பண்ணக்கூடியவர். லேக்கின் இஸ்கே காரன் உஸ்கே பயர் டண்டே படு ஜாத்தே தே. ஸோ அதனால் ஆக்சிஜன் இல்லாமல் அவர் கிளைம் பண்ணுறதுனால அவருடைய பயர், அவருடைய கால்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அந்த சில்னஸ் வாங்கி அது ரொம்ப ஒரு சில்லாக இருக்கும். டண்டே படு ஜாத்தே தே. इसलिए वह ऊंचाई पर लंबे समय तक खुले में और रात्रि में शिखर कैंप पर नहीं जाना चाहता था. ஸோ அவர் பினா ஆக்சிஜன் போகிறதுனால ஊஞ்சாயி பர் லம்பே சமயத்துக்கு, ஸோ ரொம்ப அந்த உயரத்தில் ரொம்ப நேரம் வந்து குலேமே, அதாவது ரொம்ப நேரம் அந்த ஓப்பன் அட்மாஸ்பியர் அவரால் இருக்கவும் முடியாது. அதே மாதிரி ராத்திரி மே ஷிகர் கேம்ப் பர் நஹி ஜானா சாத்தா தா. ஸோ நைட் டைமில் அந்த பீக்கில் இருக்கிற அந்த கேம்பில் போகணுன்றதை அவர் விரும்பலை. इसलिए उसे या तो उसी दिन चोटी तक चढ़कर சாகுல் கோல் பர் வாபஸ் ஆ ஜானா தா. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளை, ஸோ எங்கேயும் அவர் ஸ்டே பண்ண மாட்டார். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த நாளை வந்து சோட்டி தக், அந்த பீக் வரைக்கும் அவர் ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் அவர் சாகுல் கோல் கேம்புக்கு திரும்ப வந்தும் ஆகணும். அத்தவா அப்னே பிரயாஸ்கோ சோடு தேனா தா. ஸோ இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா அவருடைய இந்த முயற்சியை அவர் கைவிட்டுடணும். ஸோ ஒரே நாளே அவர் அங்கே போய் ரீச் ஆகி திரும்பவும் வரணும். அங்கங்கே அவரால் கேம்ப் போட முடியாது, பிகாஸ் ஹி டசன்ட் ஹேவ் ஆக்சிஜன் வித் ஹிம். வஹ துரந்த் ஹி சடாயி शुरू करना चाहता था. ஸோ அவர் வந்து உடனே கிளைம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் உஸ்னே முझसे पूछा क्या मैं उसके साथ जाना चाहूँगी. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, பெஜேந்திரி பால் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. एक ही दिन में साहुल कोल से चोटी तक जाना और वापस आना बहुत कठिन और श्रम साध्या होगा. ஸோ ஒரே நாள்லே வந்துட்டு சாகுல் கோல்லேருந்து
சோட்டி வரைக்கும் அந்த பீக் வரைக்கும் போயிட்டு அதே மாதிரி திரும்ப வர்றது அப்படின்றது ரொம்ப ஒரு கঠিன், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான, அது மட்டும் இல்லாமல் ஷ்ரம் சாத்தியா அப்படின்னா பெயின்ஸ் டேக்கிங் அந்த மாதிரியான ஒரு விஷயம். इसके अलावा यदि अंगधोरजी के पैर ठंड पड़ जा गए तो उसके लौट कर आना का भी जोखिम था. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்தோர்ஜி வந்து ஆக்சிஜன் இல்லாமல் போகிறார் இல்லையா, ஸோ அவரோட கால்கள் வந்து ரொம்ப சில் ஆயிடுச்சு அப்படின்னா அவரையும் திரும்ப கொண்டு வரது ஒரு ஜோக்கியம் தான், ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். मुझे फिर भी अंगधोरजी पर विश्वास था. ஸோ இவ்வளோ யோசிக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு अंगधोरजी மேலே வந்து ஒரு பிலீஃப் இருக்குது. और साथ साथ में आरोहण की क्षमता और கர்மத்தா கே பாரே மே பி ஆஸ்வாஸ் தி. தோர்ஜி மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அது கூடவே அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோஹன் கி ஷமதா, அதாவது ஆரோஹன் மீன்ஸ் கிளைம்பிங், ஷமதா மீன்ஸ் எபிலிட்டி. ஸோ அவங்களால கிளைம் பண்ண முடியுன்ற அந்த எபிலிட்டி மேலேயும் அவர் கர்மடத்தா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மேலேயும் அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆஸ்வஸ்தி ஸோ ஒரு அஷூரன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. अन्य कोई भी व्यक्ति इस समय साथ चलने के लिए तैयार नहीं था. ஸோ வேறு யாரும் இந்த சமயத்தில் போகிறதுக்கு தயாராக இல்லை, எல்லாருமே கேம்ப்லேயே இருக்காங்க. सुबह 6:20 पर जब अंगधोरजी और मैं साहुल खोल से बाहर आ निकले तो दिन ऊपर चढ़ आया था. हल्की हल्की हवा चल रही थी लेकिन ठंड भी बहुत अधिक थी. मैं अपने आरोही उपस्कर में काफ़ी सुरक्षित और गर्म थी. हमने बगैर रस्सी के ही चढ़ाई की. अंगधोरजी एक निश्चित गति से ऊपर चढ़ते गए और मुझे भी उनके साथ चलने में कोई कठिनाई नहीं हुई. सुबह 6:20 ஸோ மார்னிங் 6:20 சமயத்தில் பெச்சேந்திரி பாலும் அங்தோர்ஜியும் சாஹுல் கோல்லேருந்து வெளியில் வராங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. தின் ஊப்பர் சட் ஆயா தா அப்படின்னா வந்து கொஞ்சம் டே ஆகிடுச்சு, கொஞ்சம் மார்னிங் டைம் ஆகிடுச்சு. ஹல்கி ஹல்கி ஹவா சல் ரஹி தி. ஸோ ரொம்ப லைட்டான காற்று வீசுச்சு, ஆனால் டண்டு பீஸ் ரொம்ப அந்த கூலாக இருக்கிற அந்த காற்றும் அதிகமாக இருந்துச்சு. மே அப்பனே ஆரோஹி உபஸ்கர் மீன்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, கிளைம்பிங் எக்யூப்மெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்பவும் சுரக்ஷித் அவர் கரம் தி, ரொம்ப ப்ரொடெக்டடாகவும் ரொம்ப வார்மாகவும் ஃபீல் பண்ணேன். हमने बगैर रसी मीन्स विदाउट रोप. ஸோ நாங்கள் ரோப் இல்லாமல் வந்து கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். अंगधोरजी एक निश्चित गति மீன்ஸ் ஒரு ஈக்குவலான ஒரு பேஸ் வச்சு அவர் வந்து கிளைம் பண்ண ஆரம்பித்தார். मुझे भी उनके साथ चलने में कोई कठिनाई नहीं हुआ. ஸோ அவர் கூடயே போகிறதுனால எனக்கும் வந்து ஒரு கঠিனாய் ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணல, நானும் அவர் பின்னாடி ஈக்குவல் பேஸில் போயிட்டே இருந்தேன். जमे हुए बर्फ़ की सीधी व डलाऊं चट्टानों इतनी सख्त और भुरभुरी थी मानो शीशे की छात्रें பிச்சி ஹோ. ஸோ ஜமே ஹுயே பர்ஃப் அப்படின்னா அந்த ஃப்ராசனாக இருக்கிற ஐஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சீதேவா டலானோ சட்டானோ. ஸோ அந்த ஸ்லாப்பிங் ராக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த ஃப்ராசன் ஐஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இத்தனி சக்த ஒரு புர்புரி தீ. ஸோ ரொம்பவும் ஹார்டாகவும் அதே மாதிரி புர்புரி மீன்ஸ் ரொம்ப பஃபியாகவும் இருந்தது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஷீஷேக்கி சாத்ரே பிச்சிலே. ஸோ அதாவது கிளாஸ் ஷீட்ஸை வந்து விரித்து வச்சுருந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. हमें बर्फ़ काटने के फावड़े का इस्तेमाल करना ही पड़ा और मुझे इतनी सख्ती से फावड़ा चलाना पड़ा जिससे कि उस जमे हुए बर्फ़ की धरती को फावड़े के धांध काट सके. ஃபாவடே மீன்ஸ் ஷாவல், மண்வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பர்ஃபு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஹமே பர்ஃப் காட்னேக்கே ஃபாவடே கா இஸ்தமால் கரேன். ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸை வெட்டி தள்ளி போடுற அந்த ஒரு ஃபாவடே யூஸ் பண்ணிவிட்டு இஸ்தமால் கர்னா ஹி படா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில் இருந்தாங்க. அதே மாதிரி முझे इतनी சக்தி சே பாவடா செல்னா படா. ஸோ அது ரொம்பவும் ஹார்டாக தான் நான் அந்த ஷாவலை வந்து யூஸ் பண்ணேன். உசே ஜமே ஹுயே பர்ஃப் கி தர்த்தி கோ ஃபாவடே கே தாந்து காட் சக்கே. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த ஃப்ராசனாக இருக்கிற ஐஸை வந்து தர்த்தி கோ ஃபாவடே, அந்த பூமியை வந்து அந்த ஃபாவடே இருக்கு இல்லையா, அந்த வெப்பன் வந்து தாந்து காட்டு சக்கே. ஸோ அப்படி கடிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது தான். मैंने उन खतरनाक स्थलों पर हर कदम अच्छी तरह सोच समझ कर उठाया. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான கத்தர்னாக் ஸ்தலம், டேஞ்சரஸான பிளேசஸில் என்னுடைய கால்களை வந்து நான் அச்சி தரப் சோச் சமச்கர், ஸோ ரொம்ப யோசிச்சா என்னோடய கால்களை வச்சு நான் நடந்து போயிட்டே இருந்தேன். 2 घंटे से कम समय में ही हम शिखर कैंप पर पहुंच गए. ஸோ 2 மணிக்கு உள்ளவே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஷிகர் கேம்ப் கிட்டே போயிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு கேம்ப் இருக்குது, அந்த ஷிகர் கேம்ப், அந்த பீக்கே கிட்ட இருக்க கேம்புக்கு அவங்க ரீச் ஆகிட்டாங்க. अंगधोरजी ने पीछे मुड़कर देखा और मुझसे कहा कि क्या मैं थक गई हूँ. ஸோ अंगधोरजी தான் முன்னாடி போயிட்டுருக்காருலே, அவர் வந்து பின்னாடி முட்கர் திரும்பி வந்து கேட்குறாரு இவங்களை பார்த்து, என்ன நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. मैंने जवाब दिया नहीं, जिसे सुनकर वे बहुत अधिक आश्चर्यचकित और आनंदित हुए. ஸோ இவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை நான் டயர்ட்
சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே ஜிசே சுன்கர் அவர் கேட்ட உடனே அவருக்கு ரொம்பவும் ஆச்சரியச்சக்கித் और आनंदित हो गया. ரொம்பவும் ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி ரொம்பவும் சந்தோஷமாகவும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. उन्होंने कहा कि पहले वाले दल ने शिखर कैंप पर पहुंचने में 4 घंटे लगाए थे और यदि हम इसी गति से चलते रहे तो हम शिखर पर दोपहर 1 बजे पहुंच जाएंगे. ஸோ அங்தோர்ஜி வேறு என்ன சொல்கிறாரு பாருங்கள். பெஹலே வாலே தல்சி அதாவது முன்னாடி இருந்த கேம்பில் இருந்து இப்போ இருக்க ஷிகர் கேம்புக்கு அவங்க ரீச் ஆகிறதுக்கு 4 घंटे லகாய. ஸோ 4 மணி நேரம் ஆயிருக்கு. அவர் எதி ஹம் இசி கதிசே ஸோ நம்ம இதே ஸ்பீட்லேயே ஸோ 4 hours தான் ஆயிருக்கு. இதே ஸ்பீட்லேயே நம்ம இன்னும் போயிட்டே இருந்தோம்னா ஷிகர் பர் அதாவது அந்த எவரெஸ்டோட பீக்கில் தோப்பஹர் 1 बजे பहुंचाएंगे. ஸோ ஆஃப்டர்நூன் 1 மணிக்கெலாம் நம்ம போய் ரீச் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. लहाटू हमारे पीछे पीछे आ रहा था और जब हम दक्षिणी शिखर के नीचे आराम कर रहे थे वह हमारे पास पहुंच गया. ஸோ லஹாட்டு அப்படின்றவரும் இவங்க பின்னாடியே தான் வந்துட்டுருக்காரு. இவங்க வந்து இப்போ தக்ஷினி ஷிகர் அதாவது சவுத் சைடில் இருக்கிற பீக்கில் வந்து நீச்சே ஆராம் कर रहे थे. ஸோ அங்கே வந்து கீழே அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது वह हमारे पास पहुंच गए. ஸோ அந்த லஹாட்டு அப்படின்றவரும் இவங்க கிட்ட வந்து ரீச் ஆகிட்டாரு. थोड़ी थोड़ी चाय पीने के बाद हमने फिर चढ़ाई शुरू की. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாயை வந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க அந்த கிளைம் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. लहाटू एक नायलॉन की रस्सी लाया था इसलिए अंगदोर्जी और मैं रस्सी के सहारे चढ़े जबकि लहाटू एक हाथ से रस्सी पकड़े हुए बीच में चला. ஸோ லஹாட்டு அப்படின்றவர் நைலான்லனா ரோப் கொண்டு வந்திருந்தார். அதனால் அங்தோர்ஜியும் பெஜேந்திரி பாலும் அந்த ரோப்பினுடைய ஹெல்ப்னால சஹாரே சடே ஸோ ஹெல்ப்னால அவங்க கிளைம் பண்ணுறாங்க. லஹாட்டு என்ன பண்ணுறாருனா இவங்களுடைய ஹாத் சே ரஸ்ஸி பக்கடே ஹுயே பீச் में चला. ஸோ ஒரு கைகளில் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு இவங்களுக்கு நடுவில் அவரும் போகிறாரு. उसने रस्सी अपनी सुरक्षा की बचाए हमारे संतुलन के लिए पकड़ी हुई थी. ஸோ அந்த லஹாட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ஸியை அந்த ரோப்பை வந்து अपनी सुरक्षा की बचाए மீன்ஸ் ரேதர் தேன் தட். ஸோ அவரோட ப்ரொடெக்ஷனை தவிர அவர் எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா हमारे संतुलन ஸோ இவங்களுடைய பேலன்ஸ்க்காகவும் அவர் பிடிச்சிருந்தார். लहाटू ने ध्यान दिया कि मैं इन ऊंचाइयों के लिए सामान्यतः आवश्यक 4 लीटर ऑक्सीजन की अपेक्षा लगभग 2.5 लीटर ऑक्सीजन प्रति मिनट के दर से लेकर चढ़ रही थी. मेरे रेगुलेटर पर जैसे ही उसने ऑक्सीजन की आपूर्ति बढ़ाई मुझे महसूस हुआ कि सपाट और कठिन चढ़ाई भी अब आसान लग रही थी. लहाटू ने ध्यान दिया. இப்போ லஹாட்டு என்ன இவங்களுக்கு என்ன ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இன் ऊंचाई के लिए सामान्यतः ஸோ சாமானியத்தः மீன்ஸ் ஜென்ரலாக இவ்வளோ உயரத்துக்கு போகும்போது आवश्यक 4 लीटर ऑक्सीजन की अपेक्षा ஸோ அபேக்ஷா மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 4 liters ஆஃப் ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். लगभग 2.5 लीटर ऑक्सीजन प्रति मिनट की दर मीन्स रेट. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பிரதி மினிட் ஒரு நிமிஷத்துக்கும் 2 லிட்டர் ஆக்சிஜன் கிட்டத்தட்ட வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க சட் ரஹி थी. மேரே ரெகுலேட்டர் பர் ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெகுலேட்டரில் உஸ்னே ஆக்சிஜன் की आपूर्ति बढ़ाई. ஸோ ஆக்சிஜனுடைய ஆப்பூர்த்தி சப்ளையை வந்து அதிகம் பண்ணுறாரு. அப்போ विजेंद्री पाल के என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா मुझे महसूस हुआ कि सपाट और कठिन चढ़ाई ஸோ ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸ்லையும் அதே மாதிரி டிஃபிகல்ட்டான சர்ஃபேஸ்லையும் ஏறுறது கூட இப்போ ஆசான் लग रही थी இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தக்ஷிணி ஷிகர் கே ஊப்பர் ஹவா கி கதி பட் கई थी. ஸோ இப்போ வந்து இவங்க சவுத் சைடில் இருக்க அந்த பீக் பக்கமாக போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ ஹவா கி கதி அதாவது விண்டினுடைய ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது. உஸ் ऊंचाई पर तेज़ हवा के चौंके भुरभुरे बर्फ़ के कणों को चारों तरफ उड़ा रहे थे जिससे दृश्यता शून्य तक आ गई थी. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உஸ் ऊंचाई पर तेज़ हवा के चौंके ஸோ இப்போ அந்த உயரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக காற்று வீசுறதுனால चौंके மீன்ஸ் ப்ளோஸ் அந்த காற்றோட அந்த வீசுதல் அதிகமாக இருக்கிறதுனால புர்புரே பர்ஃப் கே கணோं அதாவது பஃபி ஸ்னோஸினுடைய அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து சாரோं तरफ उड़ा रहे थे. ஸோ நாலா பக்கமும் அந்த ஸ்னோனுடைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. जिससे दृश्यता शून्य तक आ गई थी. ஸோ இந்த மாதிரி நாலா பக்கமும் ஸ்னோஸ் இருக்கிறதுனால அந்த திருஷ்யத்தை அவங்களோட விஷன் வந்து இப்போ शून्य ஜீரோவாக இருக்குது. அவங்களால எதையுமே பார்க்க முடியல. விஷன் வந்து அப்படியே கண் மறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த விண்டுனால अनेक बार देखा कि केवल थोड़ी दूर के बाद कोई ऊंची चढ़ी नहीं है.
அநேக் பார். ஸோ மெனி டைம்ஸ் இவங்க அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு ஏன்னா அவங்களுக்கு சரியாக விஷயம் தெரியல இல்லையா, அதனால் ரொம்ப தடவை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா தோடி தூர் கே பாத், ஸோ ரொம்ப கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயி ஊஞ்சி சடாயி நஹி ஹை. ஸோ கிளைம் பண்ண வேண்டிய இடம் எதுவுமே இல்லை. ढलान एकदम सीधा नीचे चला गया है. ஸோ ढलान அந்த ஸ்லோப் வந்து கிட்டத்தட்ட சீதா நீச்சே चला गया है. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப கீழே போகிற மாதிரி இருக்கிற ஸ்லோப் வந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தது. மேரி சான்ஸ் மானோ ருக் கயி தி. ஸோ தெரியல, என்னோட ப்ரீதிங்கே நின்று போகிற மாதிரி இருந்தது. முझे விசார் கவுந்தா கி சஃபல்தா பகுத் நஸ்தீக் ஹை. ஸோ என்னுடைய விசார், என்னோட தாட்டில் வந்து கவுத்தா மீன்ஸ் ஃப்ளாஷ். என்னோட தாட்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா சஃபல்தா பகுத் நஸ்தீக். ஸோ என்னோட சக்ஸஸ் வந்து ரொம்ப நஸ்தீக், ரொம்பவும் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னுடைய விசார், என்னோட தாட்டில் வந்து ஒரு ஃப்ளாஷ் வந்தது. 23 मई 1984 के दिन दोपहर के 1:07 पर मैं एवरेस्ट की चोटी पर खड़ी थी. ஸோ 23 மே 1984 दोपहर के 1:07, அதாவது ஆஃப்டர்நூன் 1:07 அதாவது 1:07 கடந்ததுக்கப்புறம் மே எவரெஸ்ட் கி சோட்டி பர் கடி தி. ஸோ நான் எங்கே இருந்தேன், எவரெஸ்டோட அந்த பீக்கில் நின்றுட்டு இருந்தேன். எவரெஸ்ட் கி சோட்டி பர் பஹஞ்சனே வாலி மே பிரதம் பாரதிய மஹிலா தி. ஸோ எவரெஸ்ட் மேலே போய் ரீச் ஆகிற ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் நான் தான் அப்படின்ற மாதிரி பஜேந்திரி பால் சொல்கிறாங்க. एवरेस्ट शंकु की चोटी पर इतनी जगह नहीं थी कि 2 व्यक्ति साथ साथ खड़े हो सके. ஸோ எவரெஸ்டினுடைய ஷங்கு அப்படின்னா நோக், அந்த பாயிண்ட், அந்த கார்னரில் வந்து அந்த பீக்கினுடைய கார்னரில் இத்தனி ஜஹக் நஹிதி. ஸோ அந்த இடத்துல அவ்வளோ பிளேஸ் இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 व्यक्ति 2 பர்சன் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு கூட அந்த இடத்துல இடம் இல்லை. चारों तरफ हज़ारों मीटर लंबी सीधी ढलान को देखते हुए हमारे सामने प्रश्न सुरक्षा का था. ஸோ 4 பக்கமும் 1000 மீட்டர், ஸோ 1000 மீட்டருக்கு வரைக்கும் லம்பி சீதி ढलान, ஸோ ரொம்ப லாங்காக இருக்கிற சீதி ढलान, ஸோ ஸ்லோப் இருக்குது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சாமனே பிரஷன் சுரக்ஷா காத்தா. ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு எங்களோட ப்ரொடெக்ஷனை பற்றின ஒரு கொஸ்டின் தான் வந்தது, நம்மளோட சேஃப் பற்றின ஒரு கொஸ்டின் தான் வந்தது. हमने पहले बर्फ़ के फावड़े से बर्फ़ की खुदाई कर अपने आप को सुरक्षित रूप से स्थिर किया. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட் அப்படின்னா बर्फ़ के फावड़े से बर्फ़ की खुदाई कर பர்ஃப் கே ஃபாவடே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஷாவல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஐஸ் கட்டினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, பர்ஃப் கி குதாயி கர். ஸோ ஐஸ் கட்டினாலே ஐஸ் கட்டியை வந்து டிக் பண்ணி டிக் பண்ணி அதை வந்து ஒதுக்குறாங்க. ஆப்கோ சுரக்ஷித் ரூப் से स्थिर किया. ஸோ எங்களை நாங்களே ஃபஸ்ட்டு ப்ரொடெக்டடாக ஸ்டேபிளாக வந்து வச்சுக்கிட்டோம். इसके बाद मैं अपने घुटनों के बल बैठी बर्फ़ पर अपने माथे को लगाकर मैंने सागर माथे के ताज का சும்பன் கிளியா. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட குட்னோக்கே பல் பைட்டி அப்படின்னா நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு என்னுடைய 4 ஹெட்டை வந்து நான் சாகர் மாத்தே, என்னோடய 4 ஹெட்டை வந்து குனிஞ்சு அந்த இடத்துல தலை வச்சு சாகர் மாத்தேக்கு தாஜ்னா க்ரௌன். ஸோ சாகர் மாத்தாவோட அந்த க்ரௌன் மேலே நான் என்ன பண்ணேன், चुंबन लिया. चुंबन किस्सன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நான் கிஸ் பண்ணேன். बिना उठे ही मैंने अपने थैले से दुर्गा माँ का चित्र और हनुमान चालीसा निकाला. ஸோ बिना उठे, ஸோ நீல் டவுன் பண்ணிவிட்டு நான் கும்பிட்டுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் எழுந்திருக்காமே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய என்னோட பேக்கில் இருந்து துர்கா மாதாவினுடைய ஒரு ஃபோட்டோவும் எடுக்கிறேன். அதே மாதிரி ஹனுமான் சாலிசா அந்த ஒரு புக் இருக்குல்ல, ஸோ அதையும் நான் எடுக்கிறேன். मैंने इनको अपने साथ लाए लाल कपड़े में लपेटे छोटी सी पूजा अर्चना की और इनको बर्फ में धमा दिया. ஸோ நான் கொண்டு வந்த அந்த லக்ஷ்மி படத்தையும் அதே மாதிரி ஹனுமான் சாலிசாவையும் என்ன பண்ணுறேன்னா லால் கப்படே, ஒரு ரெட் கலர் துணி கொண்டு வந்திருந்தேன். அதில் வந்து லப்பேட்டே, அதில் வந்து ரேப் பண்ணுற சோட்டிசி பூஜா அர்ச்சனாக்கி. ஸோ கொஞ்சமாக பூஜையும் அர்ச்சனாவும் பண்ணிவிட்டு அந்த பர்ஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐஸ்லேயே நான் வந்து தமாதியா ப்ரெஸ் பண்ணி வச்சிடுறேன். ஆனந்த் கே இஸ் ஷன் மே முझे अपने மாதா பிதா கா தியான் ஆயா. ஸோ என்னோட சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்துச்சு. அந்த நிமிஷத்தில் என்னோட அப்பா அம்மாவையும் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். जैसे मैं उठी मैंने अपने हाथ छोड़े और मैं अपने रज्जू नेता अंग धोरसी के प्रति आधार भाव से झुकी. ஸோ அதுக்கப்புறம் நான் எழுந்து என்னுடைய ஹாத் ஜோடே, என்னோடய கைகளை ரெண்டையும் கூப்பி நான் யாரை வணங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லீடரான அங் தோர்ஜி பக்கம் திரும்பி ஆதார் பாவ் சுக்ஸே சுக்கி. நான் வந்து என்ன பண்ணுறேன், ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக அவரை வந்து பார்த்து தலை குனிகிறேன். अंगधोरजी जिन्होंने मुझे प्रोत्साहित किया और मुझे लक्ष्य तक पहुंचाया. ஸோ அங்தோர்ஜி என்றவர் தான் என்ன பண்ணால் प्रोत्साहित किया, என்னை என்கரேஜ் பண்ணி என்னுடைய லட்சியம் வரைக்கும் என்னை கொண்டு வந்தவரே அவர் தான். मैंने उन्हें बिना ऑक्सीजन के एवरेस्ट की दूसरी चढ़ाई चढ़ने पर बधाई भी दी.
அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணேன், ஆக்சிஜன் இல்லாமல் எவரெஸ்ட் வரைக்கும் ஏறின அவருக்கு வந்து பதாயி भी दी, அவரை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணேன். उन्होंने मुझे गले से लगाया और मेरे कानों में फुसफुसाया, दीदी तुमने अच्छी चढ़ाई की, मैं बहुत प्रसन्न हुए. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பச்சேந்திரி பாலை கலே சே லகாயா அப்படின்னா கட்டி தழுவி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அவங்களோட காதுகளில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், தீதி சகோதரி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, தும்னே அச்சி சடாய்க்கு நீங்கள் நல்லா கிளைம் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. कुछ देर बाद सोनम बुलझर पहुँचे और उन्होंने फ़ोटो लेने शुरू कर दिया. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சோனம் புல்ஜூர் அங்கே வந்து ரீச் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து फ़ोटो எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. इस समय तक लहाटू ने हमारे नेता को एवरेस्ट पर हम चारों के होने की सूचना दे दी थी. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா லஹாட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நேதா இவங்களுடைய லீடருக்கு இவங்க எவரெஸ்ட்டில் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாங்க, சூச்சனா அந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்றாங்க. தப்பு மேரே हाथ में वाकी टाकी दिया गया. ஸோ அந்த சமயத்தில் என் கையில் வாக்கி டாக்கி கொடுக்குறாங்க. கர்னல் குல்லர் हमारी सफलता से बहुत प्रसन्न थे. கர்னல் குல்லர் இவங்களுடைய இந்த சக்ஸஸை நினச்சி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. मुझे बधाई देते हुए उन्होंने कहा, बधाई मीन्स कंग्रेचुलेटेड. ஸோ என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், मैं तुम्हारी इस अनूठी उपलब्धि के लिए तुम्हारे माता पिता को बधाई देना चाहूँगा. ஸோ நான் உன்னுடைய இந்த அனூட்டி உப்லப்தி, இதோடைய யூனிக் அச்சீவ்மெண்ட்டுக்கு உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தான் कंग्रेचुलेट பண்ணணும்னு விரும்புகிறேன். वे बोले कि देश को तुम पर गर्व है और अब तुम ऐसे संसार में वापस जाओगी जो तुम्हारे अपने पीछे छोड़े हुए संसार से एकदम भिन्न होगा. மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வே போலேக்கு தேஷ்கோ தும் பர் கர்வ் ஹை. ஸோ நம்ம தேசம் கண்டிப்பாக உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அப் தும் ஐசே சன்சார்மே வாபஸ் ஜாவீங்க. ஸோ இப்போ நீங்கள் திரும்பி போகிற உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்ஹாரே அப்பனே பீச்சே சோடு ஹுயே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை வந்து பீச்சே சோடே ஹுயே, குறைவாக எடை போட்ட உலகத்தை விட ஏக்தம் பின்ன ஹோகா. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற உலகத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளுடைய தேசத்துக்கு உங்களை நினச்சி கண்டிப்பாக ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. சில்ட்ரன் பச்சேந்திரி பாலினுடைய ஜேர்னி பற்றியும் அவங்களுடைய அந்த ப்ரைடு மூமெண்ட்டை பற்றியும் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். லெசனில் நிறைய நேம்ஸ் அண்ட் பிளேசஸ் வரும். ஸோ அதை நீங்கள் அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. லெசன் லென்த்தியாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன். லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.